ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, TWSலேருந்து M19 ப்ளூடூத் ஏர்பட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஏர்பட்ஸ். இதை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர்பட்ஸ் இப்படி தான் வந்துச்சு. இந்த பாக்ஸ் தான் தந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு மேனுவல் கார்டு தந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த ஹெட்ஃபோனுக்கு தேவையான அந்த பார்ட்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. தனியாக தரலாம். சி டைப் சார்ஜர், இதுவும் சி டைப் சார்ஜர் தான். ஒரு டேட்டா கேபிள் மட்டும் தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது தனியாக வச்சிடலாம். ஸோ அப்புறம் அவ்வளோதாங்க, உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏர்பட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஏர்பட்ஸ். ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 இன்ச்சு வரும். நம்ம ஒரு விரல் சைஸுக்கு வரும். அகலம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. தெரியுதுங்களா? சூட் கேஸ் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒரு பட்டன் டைப் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஏர்பட்ஸ் வேலை செய்யுது. ஸோ ரெண்டுமே காதில் பர்ஃபெக்டாக செட் ஆகுது. இதுலேயும் சார்ஜர் காட்டுப்பாங்க, டிஸ்பிளே. இது எப்போ காட்டுனா, இதை ஹெட்ஃபோனை போட்டால் மட்டும்தான் அது வேலை செய்யும். அதாவது போட்டிங்கன்னா சார்ஜர். தெரியுங்களா? போட்டிங்கன்னா சார்ஜ் ஆயிரும். TWS M19 ப்ளூடூத் ஏர்பட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும் ஃப்ளிப்கார்ட்டில். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க. ஹெட்ஃபோன், டேட்டா கேபிள், மேனுவல் கார்டு அண்ட் த ஸ்பேர் பார்ட்ஸ். இதுதாங்க வருது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது குவாலிட்டியை நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேங்க. நான் ஆல்ரெடி காலையில் வாங்கினேன். இதை நான் ஆல்ரெடி காலையிலே செக் பண்ணிட்டேங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி. ஓகேங்களா? இதில் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருப்பாங்க ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டேரியோன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்டேரியோ ஸ்பீக்கர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உண்மையில நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதில் ஸ்டேரியோ ஸ்பீக்கர் சவுண்டு தான் கேட்குது. தேட்டர் எஃபெக்டில் சூப்பராக சவுண்டு கேட்குதுங்க. ஹை பேஸ் சவுண்டு சூப்பராக இருக்குது. ஸ்டேரியோ ஸ்பீக்கர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப ஃபுல்லாக சவுண்டு வச்சு கேட்டால் தான் கொஞ்சம் இறைச்சலாக வருது. அதனால் கொஞ்சம் பாதி ஒரு 80% வச்சு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது சவுண்டு. ஸோ ஸ்டேரியோ சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஃபோன் பேசுகிறதுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. அதை பற்றி தான் நான் முக்கியமாக இதை நான் சொல்லணுன்னே இந்த வீடியோவே நான் போட்டேன். மொபைல் கால் பேசுகிறதுன்ற சவுண்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லணுன்னு தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் குவாலிட்டி இல்லைங்க. ரொம்ப சவுண்டு லோவாக கேட்குது. கால் பேசும்போது அங்கேருந்து பேசுகிறவங்க சவுண்டு ரொம்ப லோவாக கம்மியாக கேட்குது. நான் இங்கேருந்து பேசுகிறது இங்கே நான் நார்மலாக இப்படி எந்த விதமான சத்தமும் இல்லாமல் பேசுனா அவங்களுக்கு நல்லா தெளிவாக தான் கேட்குதாமா. ஆனால் வெளியில் எங்கேயாவது இந்த மாதிரி ஹைவேஸில் இல்லை ரோட்டில் எங்கேயா போகும்போது, நடந்து போகும்போதோ, இல்லை நம்ம பைக்கில் ட்ராவலிங் பண்ணிட்டு போகும்போதோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக கேட்க மாட்டேது. உங்களுக்கும் ரொம்ப கம்மியாக தான் அவங்க பேசுகிற சவுண்டு கேட்கும். ரொம்ப சவுண்டு லோவாக தான் கேட்குது. ஃபுல் சவுண்டு நான் வச்சு பார்த்துட்டேன். ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. ஆனால் சாங்ஸுக்கு சவுண்டு ஃபுல் பேஸில் ஸ்டேரியோ ஸ்பீக்கர் சவுண்டில் சூப்பராக கேட்குது. ஆனால் கால் பேசும்போது மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது கால் பேசுகிறவங்களுக்கு இது செட் ஆகாதுங்க. சாங்ஸ் கேட்குறவங்க, மூவிஸ் பார்க்குறவங்க, எனக்கு ஸ்டேரியோ சவுண்டு வேணும், பேஸ் சவுண்டு வேணும் அப்படின்றவங்க மட்டும் வேணால் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கலாம். ரேட் 299 ரூபா தான். ஸோ நீங்கள் கால் பேசுகிறதா இருந்தால் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு ஹெட்ஃபோன் காட்டியிருப்பேன். அது கொஞ்சம் நெக் பேண்டு டைப்பில் வரும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னுடைய சேனலுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். நெக் பேண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஹெட்ஃபோன் நல்லா இருக்குங்க. என்ன அதில் ஸ்டேரியோ சவுண்டு கிடையாது. ஆனால் கால் பேசுகிறவங்களுக்கு அது நல்லா தாங்கும். நிறைய நேரம் பேட்டரி பேக்கப்பும் வருது. நல்லா தெளிவாகவும் சவுண்டு கேட்குது. அது கால் பேசுகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க.
மியூசிக் வேணும், ஸ்டேரியோ சவுண்டு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏர்பட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் இதுவும் ஏர்பட்ஸும் ஸ்டேரியோ சவுண்டு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் ஹையில் வச்சு கேட்டால், ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்டால் ரொம்ப இறைச்சலாக இருக்குது. கொஞ்சம் 80% வச்சு கேட்டால் தான் கொஞ்சம் நார்மல் சவுண்டே வருது. அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணாததும் அது உங்கள் விருப்பங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ டெய்லியும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.